ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ கொத்தமல்லி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் இதை செஞ்சுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் ஒரு சின்ன ஆரஞ்ச் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற வச்சிடலாம். இது நல்லா இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஸோ இது ஊறட்டும். ஸோ நான் இன்றைக்கி 2 கட்டு கொத்தமல்லி நல்லா பெரிய கட்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு மண் போக க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஃபேன் காற்றுல ஒரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா காஞ்சி வந்திருக்கு. லேசாக ஈரம் இருக்கும், அது ஓகே, நம்ம வதக்கும் போது சரியாயிடும். ஸோ இதை நம்ம ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஹேண்ட்லிங்க் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, இதையும் சேர்த்து ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. மற்ற ஐட்டமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒரு ட்ரையான கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அதே பேனில் இந்த கொத்தமல்லி தொக்குக்கு ஒரு 16 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் 20 வரைக்கும் காரத்துக்கு ஏற்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிளகாவோட கலரும் மாறிடுச்சு. இப்போ இதையும் அதே கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சேம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து இந்த கொத்தமல்லியோட வதக்கி எடுத்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா தண்ணி விடும். ஸோ நமக்கு ஃபைனலாக இதை தொக்கு சுண்டை வதக்கும் போது நமக்கு டைம் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். தொக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சேம் ஜாரில் ஊற வச்சுருக்க புளி அண்ட் நம்ம வதக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இதையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரை பேனில் ஒரு 80 to 100 ml நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயமும் 1/4 டீஸ்பூன் போல் கடுகும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டு இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கி சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அப்சார்ப் ஆகிருக்கு.
பட் ஒன்ஸ் இந்த டிஷ் குக் ஆனதுக்கப்புறமா கூல் ஆகும்போது இந்த அப்சார்ப் ஆன எண்ணெய் எல்லாமே ஊஸ் அவுட் ஆகிடும். ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, இன்னும் நல்லாவே வதங்கி சுருண்டு வரணும். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகி வதங்கி வருது. இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சுருண்டு இந்த கலருமே சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கு, கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். அண்ட் நீங்கள் ப்ளெயின் ரைஸ்லேயுமே இதை போட்டு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ஒரு குட் காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சது அண்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.